அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கில் பைனரி பிளானை பற்றி பார்க்க போகிறோம். பைனரி பிளானில் வந்து எப்படி நம்ம ஐடி பிளேஸ் பண்ணுறது, ரெஃபரலிங் மூலமாக எப்படி பிளேஸ் பண்ணுறது, ட்ரீ மூலமாக எப்படி பிளேஸ் பண்ணுறது, இந்த பேசிக்கான ஒரு பைனரி பிளானுக்கு என்னென்ன பேசிக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நாங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் சாஃப்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸை பார்க்க முடியும். உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் சாஃப்ட்வேரோ அல்லது வேறு எது சிஆர்எம்மோ அல்லது ஒரு இ-காமர்ஸ் மொபைல் அப்ளிகேஷனோ தேவைப்படுச்சா தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம வெப்சைட் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பைனரி பிளான் அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் வராங்க, ரைட்டில் ஒரு நபரை நம்ம வந்து இந்த பொருள் நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டோம், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒரு பொருளை வாங்கிட்டோம். அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறோம், அவர் லெஃப்ட்டில் வருவார். இன்னொரு பர்சன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம், அவர் ரைட்டில் வருவார். இந்த மாதிரி நான் வந்து ஐடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் அந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன், ரைட்டில் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ என்ன ஆகும், நான் வந்து இங்கே வரது ஃபுல்லாக லெஃப்ட் கவுண்ட்டு, இங்கே வரது ஃபுல்லாக ரைட்டு கவுண்டாக இருக்கும். அப்போ எனக்கு இப்போ கம்பெனி என்ன ஒரு இன்சென்டிவ் எனக்கு செட் பண்ணாங்களோ அது எனக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் பிளான். வழக்கமாக பார்த்தீங்கன்னா பைனரி பொறுத்த வரைக்கும் இப்போ சிங்கிள் பேக்கேஜ், மல்டிபிள் பேக்கேஜ் அப்படிங்கிற 2 டைப் உண்டு. சிங்கிள் பேக்கேஜ் நான் வந்து அந்த கம்பெனி வந்து ஒரே பொருள் மட்டும் தான் கவனம் செலுத்தி என்ன பண்ணுவாங்க, அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பொருளோட விலை வந்து ரூ. 2000 இருக்கலாம், ரூ. 3000 இருக்கலாம், இல்லை ரூ. 5000 இருக்கலாம். ஓகேவா? சில கம்பெனி மல்டிபிள் பொருள், இப்போ வந்து ரூ. 500 ஒரு பொருள் வைப்பாங்க, ரூ. 1000 ஒன்று, ரூ. 2000 இந்த மாதிரி மல்டிபிள் பொருள் வைப்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் சிங்கிள் பொருளை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு ₹1000 பே பண்ணி வாங்கிட்டேன். அந்த பொருளை வந்து லெஃப்ட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன், ரைட்டில் ஒருத்தர் வாங்க வைக்கிறேன். அப்போ எனக்கு இன்கம் வந்து எனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன வைப்பாங்கன்னா, சில கம்பெனி முதல்ல வந்து 2:1 வைப்பாங்க. ஓகேவா? அல்லது 1:1. ஓகே, 1:1 அப்படின்னா வந்து லெஃப்ட்டில் 1 ரைட்டில் 1 வந்தாலே எனக்கு சேல்ஸுக்கான இன்சென்டிவ் கிடச்சிரும். இது வந்து 1:1. 2:1 அப்படின்னா வந்து சப்போஸ் நான் லெஃப்ட்டில் 2 பேரை அந்த பொருளை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும், அல்லது ரைட்டில் 2 பேரை நான் அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்சென்டிவ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி அதாவது பேக்கேஜ்லேயும் சில கண்டிஷன் வைப்பாங்க, அதே மாதிரி அந்த ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் வைப்பாங்க. அப்புறம் வந்து ஐடி ப்ளேஸ் பண்ணுறதுலையும் சில மெத்தட் இருக்குது. அதில் 2 மெத்தடை பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனி லெஃப்ட் ரைட் மூலமாக ஐடி போடுவாங்க. இப்போ நான் உள்ளே வந்து என்ன பண்ணுவேன், ஒரு பொருளை வாங்க வைக்கிறேன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது என்னுடைய லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் போய் விழுந்துடும். ஓகேவா? இல்லை நான் ரைட்டு சூஸ் பண்ணும்போது ரைட் எக்ஸ்ட்ரீமில் போய் இது பிளேஸ் ஆயிரும். இது ஒரு மெத்தடு. சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீலே போய் ஐடி போடுற மாதிரி வைப்பாங்க. இப்போ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ட்ரீலே போய் ஐடி போடுற மாதிரி இருக்குது. இந்த ட்ரீ மாடலும் கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டாங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரீ மாடலை நமக்கு அனுப்பி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த மாடல் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே கஸ்டமருக்கு கொடுத்த ஒரு மாடல் தான். ஓகேவா? நம்ம வந்து வேறு மாடல் ஒன்று கொடுத்தோம், அது வேணாம்னு சொல்லிட்டு இது கேட்டிருந்தாங்க, நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து ட்ரீயை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இல்லை இதை கிளிக் பண்ணும்போது ரைட்டில் ஐடி ப்ளேஸ் ஆகும். சரியா? இன்னொரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ரிஜிஸ்டரில் போய்ட்டு ஆக்சுவலாக இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து ட்ரீ வராது, ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இங்கே போய் நம்ம லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது ப்ளேஸ் பண்ணுவோம். 2 மெத்தட்லையும் ஐடி நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை ரெஃபர்லிங் மூலமாக ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் பாருங்கள் ரெஃபர்லிங் இருக்குது. லெஃப்ட்டுக்கான ரெஃபர்லிங் இது, ரைட்டுக்கான ரெஃபர்லிங் இது. ஸோ இந்த ரெஃபர்லிங் கிளிக் பண்ணி என் டீமுக்கு அனுப்புவேன். யாரோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவங்க மை டீமில் லெஃப்ட்டில் கொடுத்தா லெஃப்ட்டில் வருவாங்க, ரைட்டில் கொடுத்தா ரைட்டில் வருவாங்க. இப்போ நம்ம ட்ரீல ஐடி ப்ளேஸ் பண்ணுறத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே எம்டியாக தான் இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் ஐடி, நேம் எல்லாமே வந்துடுது. நேம் வந்து ஸ்ட்ராங்குன்னு இருக்குது. ஸோ அது நேம் மாற்றிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், மாற்றுறேன். நேம் வந்து ஜான்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ரெஃபர்ஸ் பண்ணும்போது நேம் வந்து மாறியிருக்கும். ஓகே, மாறிடுச்சு. இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ட்ரீல ஐடி போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆயிரும். ஏன் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் வேர்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹7,00,000 இருக்க மாதிரி காமிக்குது. இது வந்து டம்மி அமௌண்ட் தான், நம்ம செக்கிங்காக வச்சுருக்கோம். இந்த பர்ச்சேஸ் வேர்டில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது ரிஜிஸ்டர் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும்.
எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நேமில் வந்து நேம் 1, நான் டம்மியாக ஒரு நேம் கொடுக்குறேன், நீங்கள் மாற்றிக்கோங்க. 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பர். அப்புறம் மெயில் வந்து டெஸ்டிங்காக name1@mail.com, பாஸ்வேர்டு 1 2 3 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வெல்கம் பண்ணுற மாதிரி வருது. கோ பேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ட்ரீ கிளிக் பண்ணுறேன். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்கள் பாருங்கள், லெஃப்ட்டில் வந்து ஒரு ஐடி ப்ளேஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரீயை ஓப்பன் பண்ணி ஐடி ப்ளேஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி ரைட்டில் ஒருத்தர் கொடுக்குற அப்படின்னா வந்து அதே மாதிரி தான். ரைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நேம் 2, மொபைல் நம்பர், மெயில் ஐடி name2@mail.com, பாஸ்வேர்டு 1 2 3. ஸோ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஓகே, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுது. ஓகே, கோ பேக் கொடுக்குறேன். இப்போது ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணும்போது லெஃப்ட்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் வந்துட்டாங்க. ஓகேவா? அதேமாரி என்னுடைய மை டீமில் ரெஃபரல் டீம், ஸோ 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேருமே ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவேட்டட். மை டீமில் லெவல் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா லெவலில் லெஃப்ட் டீம். ஓகேவா? மை டீமில் லெஃப்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருக்காரு. அதே மாதிரி மை டீமில் ரைட்டு டீம்லேயும் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். இப்போ நமக்கு எல்லாமே 0 0 இருக்குது. டோட்டல் இன்சென்டிவ் என்ன, வேல்ட் என்ன, பர்ச்சேஸ் வேல்ட் என்ன, பைனரி இன்கம் எல்லாமே 0ன்னு காமிக்குது. இது வந்து என்னுடைய ப்ரொஃபைலுடைய டேஷ்போர்டு. என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, நான் என்றைக்கு ஜாயின் பண்ணேன், என்றைக்கு நான் எடிட் பண்ணேன் அப்படிங்கிறது. குரூப்பில் வந்து லெஃப்ட் குரூப், அப்போ ரைட்டு குரூப். என்னுடைய லெஃப்ட் டீம் என்ன, ரைட்டு டீம் என்ன, லெஃப்ட்டில் கேரி என்ன, ரைட்டில் கேரி என்ன. இந்த கேரிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ நான் வந்து உள்ளே வந்து என்ன பண்ணிட்டேன், சில கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு 5 சீலிங் வைப்பாங்க, சில கம்பெனி 2 சீலிங் வைப்பாங்க. அப்போது சீலிங் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 5 சீலிங் தான் வைக்கிறாங்கன்னா லெஃப்ட் கேரில் ஒரு 10 வருது, ரைட்டு கேரில் வந்து ஒரு 3 வருதுன்னா வந்து எது கம்மியாக இருக்கோ அது கட் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் லெஃப்ட் கேரில் ஒரு 20 இருக்குது, ரைட்டு கேரில் வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குன்னா அப்போது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது 5 தான் சீலிங். அப்போ 5 எடுத்துகிட்டு மீதி வந்து வாஷ் அவுட் பண்ணணும் அல்லது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து முக்கியமானது. அப்புறம் ஆக்டிவ், இப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணி எத்தனை பேர் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது, அல்லது டீமில் எத்தனை பேர் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மொத்த லெஃப்ட் பிஸ்னஸ் என்ன, மொத்த ரைட்டு பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி அங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் ரெஃபர் லிங்க், ஸோ ரெஃபர் லிங்க் வந்து நான் காப்பி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன், அவங்க ஐடி ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து டேஷ்போர்டில் இருக்குது. இப்போது நான் புதுசாக ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ரிஜிஸ்டரில் போய்ட்டு ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கீழே லெஃப்ட்டில் என்ன பண்ணுறேன், ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் வேல்ட்டில் 0 இருக்குது. ஐடி ப்ளேஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். நேம் வந்து 1, நேம் 3 name3@com, பாஸ்வேர்டு இங்கே பாருங்கள், இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இன் பர்ச்சேஸ் வேல்ட்டு காமிக்குதா. அப்போ ஐடி வந்து ப்ளேஸ் ஆகாது. அப்போது பர்ச்சேஸ் வேல்ட்டில் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐடி ப்ளேஸ் ஆகும். இப்போ பர்ச்சேஸ் வேல்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃபர் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு வேலெட்டில் வேலெட்டில் போயிட்டு ஐடி கொடுத்தீங்கன்னா நேம் வந்துடும். பர்ச்சேஸ் வேலெட்டு ஆடு கொடுத்துட்டு ஒரு 5000 கொடுத்துக்கலாம். டெஸ்ட் பாஸ்வேர்டு அட்மின் கொடுத்துட்டு ஓகே பண்ணியாச்சு. ஸோ அமௌண்ட் வந்து போயிருச்சுது. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு நம்ம அமௌண்ட் அனுப்பியிருக்கோங்கிறத பார்த்துக்கலாம். பேக் வந்தோம் அப்படின்னா வந்து திரும்ப நம்ம யூசர் பேனில் போய்ட்டு பர்ச்சேஸ் வேல்ட்டு 0 இருக்கா, நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன், 5000 வந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் ஒரு ஐடியா ப்ளேஸ் பண்ணலாம். ரிஜிஸ்டரில் போய்ட்டு ரிஜிஸ்டர், ஓகேவா, போய்ட்டு நேம் வந்து 4, ஸோ நான் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இங்கே ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் டீம் என்ன, கேரி ஃபார்வர்டு என்ன, எல்லாமே ஒன்று காமிக்குது. ஏன்னா மொத்த டீம் வந்து 1, லெஃப்ட் கேரி 1, ஆக்டிவ் வந்து 1, டோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு அமௌண்ட் காமிக்குது. சரியா? இந்த மாதிரி நம்ம ஐடியை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ரெஃபரல் லிங்க் மூலமாக ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஐடியை காப்பி பண்ணால் போதும். காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் லோக்கலில் தான் செக் பண்ணுறேன். லோக்கலுக்கான லிங்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா? லோக்கலுக்கான லிங்க் கொடுத்து ஸோ இந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஓகே, இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நேம், மொபைல் நம்பர், மெயில், பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்,
டீமில் ஷோ ஆகும். அதே மாதிரி டோட்டல் டீம் வந்து 2ன்னு காமிக்கும், ஆக்டிவ் டீம் 1ன்னு காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் ஐடி ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். நேம் 7, மொபைல் நம்பர் 2 3 4 5 6 7 8 9 10, நேம் 7@mail.com, பாஸ்வேர்டு. ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இது பேக் வந்துக்கிறேன். இப்போ டேஷ்போர்டில் போயிட்டு இந்த இடத்துல ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் வந்து 2, லெஃப்ட் கேரி கிடையாது, ரைட்டு கேரி கிடையாது. லெஃப்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 1500 தான். ஏன்னா டீம் மட்டும் தான் வந்திருக்கே தவிர அவர் வந்து ஆக்டிவேஷன் ஆகலை. ஆக்டிவேட் ஆனால் மட்டும் தான் இங்கே காமிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ரிஜிஸ்டரில் போய்ட்டு ட்ரீ மூலமாக ஐடி போட்டுக்கலாம். அதே சாஃப்ட்வேரில் நம்ம லெஃப்ட் லிங்க் ரைட் லிங்க் மூலமாக நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரில் 2 மெத்தடில் ஐடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஐடி ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தோம். எப்படி நம்ம ஐடி ப்ளேஸ் பண்ணணும், ஒன்று ட்ரீ மூலமாக, அப்புறம் ரெஃபரிங் மூலமானு சொல்லிட்டு பார்த்தோம். வேறு எதுவும் இதில் இல்லை. மற்றபடி வந்து வேலெட்டு, மை டீமு, அப்புறம் இன்கம் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் இது வந்து ஒரு பிளான். இதே மாதிரி வேறு பிளானோ நீங்கள் அப்ளை பண்ணியோ, அல்லது மல்டிபிள் பேக்கேஜோ, அல்லது பொருள் வாங்குற மாதிரியோ, ஸோ உங்கள் பிளான் எந்த மாதிரி இருந்தாலும், அதாவது இந்த டைரக்ட் செல்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து யார்ட்டும் இருக்கிறத கொடுத்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து புதுசாக ஒரு பிளான் வந்து எனக்கு பண்ணித்தாங்க, இப்போ இதிலே பைனரி இருக்கா, இதில் வந்து ஆட்டோஃபில் வேணும், அல்லது அது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வேணும், இல்லை காமர்ஸ் மாதிரி வேணாலுமே நம்ம காமர்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேரை நம்ம அப்ளை பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு டைரக்ட் செல்லிங் சாஃப்ட்வேர் வேணும், தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ அல்லது வெப்சைட்டோ அல்லது சிஆர்எம் எந்த மாதிரினாலும் நீங்கள் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.